ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்பர். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே தான். இதில் ஃப்ரீ ஃபயர், மைண்ட் கிராஃப்ட், பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் ஃப்ரீ ஃபயர். இந்த வீடியோவில் நம்ம பிஆரும் போக போகிறோம், சிஎஸும் போக போகிறோம். டைம் இருந்தால் ரூம் மேட்ச் அப்படின்னு என்ன வேணாலும் பிடிக்கலாம். சரி, ஓகே, கேம்குள்ளே போகலாமா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களோட யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களோட அக்கௌண்ட்டை போய் வியூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் எனக்கு இந்த கேமை பற்றி ரொம்பலாம் தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். தெரியாதே கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இன்னும் போக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆகி உள்ளே போ. பிஆர் மேட்ச் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம். அன்றைக்கி ஒரு நாள் 20 நிமிஷம் உள்ளே போயிடுச்சே. வாவ், புதுசு அப்டேட்ஸ்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மேப்பு? சொலாரா. அந்த மேப் நான் விளாண்டதே கிடையாது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் டவுன்லோட் கூட பண்ணல, அதுக்குள்ளேயே வந்துடுச்சு. ஓகே, அந்த மேப்பில் போய் முடிஞ்ச வரைக்கும் போய் அவங்க பார்க்கலாம். இப்போ எப்போ அப்டேட் விட்ருக்காங்கன்னு தெரில. இந்த மாதத்தை விட்ருக்காங்களா, போன மாதம் அப்டேட் விட்டாங்களான்னு தெரில. இப்போ தான் கேம் விளாடுற ரொம்ப நாள் கழிச்சு. ஏய், டால்ஃபினா அது? ஏங்க டால்ஃபினா வேளாங்க இது? இவ்வளோ பெரிய மேப்பா? இல்லையா, அது வேஸ்ட்டா? சரி கன்ஃபியூஸ். இது என்னது இங்கே? ப்ளூம் டவுன் என்னன்னு தெரியல. பனிக்கட்டியா? பனி பிரதேசமா? உள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே, போனோடனே இப்போ எல்லாத்தையும் போட்டு கிளியர்லாம். என்ன இடம்னே தெரியல, கூட்டாக இருக்குது. எங்கள் இடத்துல நான் வந்தது கிடையாது. இப்போ தான் அப்டேட் போட்டிருக்காங்களா, இல்லை ஸ்டார்டிங்லேயே இப்படி தான் இருக்கணும்னு தெரியலையே. இதில் ப்ளூம் டவுன்ன்றது இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி இது மாதிரி இல்லையா? இதனால கமெண்ட் பண்ணுங்க. என்ன கண்ணு? ஓகே, ஆகன் கிடச்சிருக்கு. இங்கே என்ன சொல்கிறானே? ஐயோ, என்னவோ பண்ணுது. சரி, அங்கே இனிமே இருக்காங்க நினைக்கிறேன். போய் போட்டுடலாம் வாங்க. வாடா தம்பி, எங்கடா இருக்குன்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன்டா. அவ்வளோதான், வந்தோடனே மொதல் கில்லு. என்ன வச்சுருக்காங்க? ஒன்றுமே வைக்கலையா? ஷீல்டு மாதிரியா? இதை விட்டு வெளியே போக முடியாதா? இருங்க போய் பார்க்கலாம். போயிடலாம். ஏய், சவுண்டில் வருது. போச்சு. ஓ, நான் அந்த கண்ணை எடுத்துக்கணும். ஓகே, மறுபடியும் இங்கே இறங்குவோமா? ஓகே, இங்கே சம்பவம் பண்ணலாம். அங்கே செத்துருக்கு. நான் செத்துறதுக்கே போனால் மறுபடியும் செத்து போயிடுவேன். புதுசாக ஏதாவது இடத்துல போய் இறங்கி எல்லா லூட்டையும் எடுத்து வந்து எல்லாரையும் போட்டுருவோம். போடா ஃபாஸ்ட்டாக போடா. இது எப்படியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது கடலுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. கடலில் ஹோல் போட்டால் எப்படி இருக்கும் நடுவில், அந்த மாதிரியே இருக்குது. அடிச்சு போடாதீங்களா. அதாச்சும் வேறு எப்படி இதை விட்டு எப்படி இறங்கணும்னு தெரியலையே. இங்கே என்னது? M10 எனக்கு சத்தியமாக அடிக்கிட்டு வச்சு டபுள் பேர்லாம். இது போதும், இதை வச்சு போய் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளை எங்கே போயிடுச்சு அது? ஏங்க அந்த ப்ளூ கலர் ஜோன் போயிடுச்சுங்க. அந்த ப்ளூம் டவுன் ஏதோ இருந்துச்சு, அது பேர் இங்கேயும் அப்படி இருக்கா? ஸ்கோப்பு ஏகே டபுள் பேர்லேயே வச்சு ஆடலாம். வேறு வேணா எனிமி இருக்கானா? இங்கே ஒருத்தனையுமே காணாமே. இது என்னது? சூப்பர் மெடிக்கேட். எம்ஐ டியூப்பில் ஆடலாம், ஆனால் ரேஞ்ச் தராமல் போயிடுச்சுன்னா இது என்ன ஃபோட்டோ எடுக்கிறதா? ஏன் ஃபோட்டோ எடுக்கலாம்? அடிச்சு வெளியே வாடா அடிச்சிட போகிறாங்க. அடிக்கிறாங்க. ஐயோ, க்ளோல் போச்சு மேட்ச் போச்சு. ஸோ மறுபடியும் ப்ளே பண்ண முடியுமா? இல்லை, முடியாதா? ஏங்க போச்சுங்க. க்ளோவில் இந்த ஓடு போடாமல் அந்த போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்க, இந்த ஒரு மேட்ச்சில் நம்ம போயா வாங்கி ஆகணும். என்ன பண்ணிருக்கான்? ஏதோ 3 கிளிக் பண்ணியிருக்கானா? பெரிய ஆள் தான் மாதிரியே. ஏ தம்பி, இந்தாரா ஒரு எமோஜி வச்சுக்க, லைக்கையும் வச்சுக்க, இந்த காசையும் வச்சுக்க. நான் வெளியே வரேன். அப்படி ரேங்க் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ப்ளே பண்ணுறேன்னா அதுதான். ஸ்டார்டிங்கில் ஹீரோயிக் மாஸ்டர்னு போயிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் வருஷமாகவே ப்ளே பண்ணுறதில்ல யாருமே. ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, நானும் தனியாக விளையாடுறதில்ல. அதனால்
இதுக்கப்புறம் புஷ் பண்ணிடலாம் மாஸ்டர். வேறு யாராவது இருக்கீங்களாடா அதுக்கு? என்னடா இன்னும் ஆஃபரா 79 ரூபா. இந்த கேமுக்கு மட்டும் யாருமே டாப் அப் பண்ணிடாதீங்க, அடிக்ட் ஆயிடுவீங்கலாம். என்ன கில்டு இது பார்த்தீங்களா? இந்த ஒரு நிமிஷம் ஆகி கூட இன்னும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கேமு. சரி இப்போ ஒரு மேட்ச் சிஎஸ் போயிடலாம். சிஎஸ்க்காக போய் அவங்க முடியுதான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், சிஎஸ் உள்ளே போயிடுச்சு. யாருன்னே தெரியல டீமெட்டில். என்ன கீழே ஏதோ வந்திருக்கு, வெல்த்தி ஸ்டார்ட்டா, மோர் கேஷ் அட்டை ஏதோ. ஃபஸ்ட்டு மேட்ச்க்கு இவ்வளோ காசு தராங்களா? 1000 ரூபா. வாவ், என்ன இது? ஹைட்ரோ பிளாஸ்டர். என்ன ஸ்னோ க்ளோவாலா? இது என்ன பவர் என்னென்னமோ இருக்குது, முடிச்சிடலாம். அப்படி டாக்டிக் அப்படின்னு என்ன உங்களுக்கு தெரியுமா? சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா அது புதுசாக வச்சுருக்காங்க. நான் மேப்பு தான் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில். அடிச்சிட்டாங்க. ரீலோட் ஆகாதா? ஐயோ ரீலோட் ஆயிடுச்சுங்க. சே, அமௌண்ட் எதுவும் போடுறானான்னு தெரியலையே, பார்த்துனே இருக்கான். ஃபஸ்ட்டு மேட்ச் ஏன்டா எவ்வளோ காசு கொடுக்குறீங்க? அதே காசா? வேறு எதாவது வாங்க முடியுமா? இந்த குதிக்கிறது இது நல்லா இருக்குமே. ஏதாச்சும் டபுள் டேப் பண்ணாடி குதிக்கலாம். இந்த அளவுக்கு தான் ஹைட்டா இல்லையா? ஹைட்டா குதிக்கிறது இது மாதிரி இருக்குமே, இது கிடையாதா? புளி மாதிரி எப்படி பாயிறானே. எங்கடா குதிக்க மாட்டேங்கிற? எங்க அடிக்கிறாங்க எல்லாருமே பிளேயர் மாதிரி. ஆப்போனண்ட்டில் டீம்மேட் பாட்டா இல்லை அவங்களும் பிளேயரா? ஆட மாட்டேங்கிறாங்களா? என்ன பண்ணுறாங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒருத்தனையும் காணோம். ஆனால் வந்தால் மொத்தமாக வந்து அடிச்சிடறானுங்க. இருங்க, இங்கே வேணால் வருவாங்க கண்டிப்பாக. ஐயோ தெரியாமல் கூப்பிட்டனே. அடிச்சிட்டாங்க அதில். ஓகே, 2 பேர் போட்டாச்சு. வேற வேற. ஐயோ ஐயோ க்ளோவால் பார்க்கவே மாட்டேங்கிறேனே. எங்க கொஞ்சம் வர மாட்டேங்குதுங்க கேம் பிளேவே. செட்டிங்ஸும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. இங்கே எப்படியே போனால் தோற்றுருவோமே. இதுக்குன்னு வேணாம். MP40 எடுத்து பேசாமல் மேலே வீட்டில் உட்காந்துடலாமான்னு பாருங்கள். நம்ம அங்கே உட்காந்து அது எடுக்க முடியும். ஓகே, என்னடா அது ப்ளூ பிளேஸ் இது எடுத்தாவா? என்னது இது? என்னென்ன இருக்குது? சூப்பர் போன் ஃபயரா? இது கூட என்ன ஆகும்? இந்த இடத்துல மட்டும் எரியுமா? ஐயோ வேஸ்ட். இப்போ எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் தனித்தனியாக. ஆனால் ஸ்டார்டிங்கில் வேறு மாதிரி இருந்துச்சு. லூட்லாம் வந்துட்டு இருந்தாங்க. வெரி ஃபாஸ்ட்டாக போடும். ஐயோ இது ஏறவும் மாட்டேங்கிறேன், குடிக்கவும் மாட்டேங்கிறேன், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறானே. அடிக்கிறான். வாடா இப்போ வாங்கடா. சூப்பரா. அவ்வளோதான், முடிச்சிடுவான். வீட்டில் இருந்தால் எனக்கு கீழே இறங்கிடலாம். எங்கடா இருக்க? அவ்வளோதான், நான் சுற்றுறேன். சாவுடா. ஐயோ டவர் போயிடுச்சா? சூப்பர். எங்க டவர் போயிடுச்சுங்க. ட்ரிபிள் லைனுங்க. சீக்கிரம் ஏதாவது க்ளோவல் தான் கொடுறோம். க்ளோவல் போட அடைச்சி வச்சிடறேன். மேட்ச்சை சர்வே பண்ணி அப்படியே முடிக்க பார்க்குறேன். போட்டு வீட்டு பண்ணிடலாம். இப்படி ஒத்தையாக கொடுத்துருப்பாங்க, எப்படிங்க முடிக்கிறது மேட்ச்சை? ஏன்டா கொஞ்சம் ஈஸியாக எதாவது பண்ணுங்கடா டீம்மேட்ஸ். ஏங்க இவரை உட்காந்துருக்காங்க. எப்படி சொல்லணும் கூட தெரியாது. என்ன கண்ணே தெரியலையே. புதுசாக கண்ணு இறக்கியிருக்காங்க ஒரு வாட்டியும். நீங்கள் வழி விடுங்கடா. டவர் ப்ராப்ளங்க மறுபடியும் வாட்டியும். போச்சு, அவ்வளோதான்.
ஏங்க இது என்னங்க இவ்வளோ கம்மியாக குறையுது? ஏங்க அடிச்சுட்டே இருக்காங்க சும்மா சும்மா. டே நல்லா தானே அடிச்சு சாவுடா. போங்க, டீம் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. இந்த வாட்டியாவது பண்ணுங்கடா. என்னென்னமோ கண்ணு இறக்கிருக்காங்களே. சாம ஒரு ஸ்கேர் எடுத்துக்குவோம். ஸ்கேரு P90 இது போதும். இதை வச்சு மேட்சை முடிச்சிடலாம் ஈஸியாக. ஜஸ்ட் 2 ஒரு க்ளோவலு. வேறு எதாவது வாங்க முடியுமா? வாங்க முடியல. ஏன்னா எங்கள் டவர் போயிட்டு வருதுங்க. இப்படி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வந்துருச்சு. க்ளோவல் எவ்வளோதான், காசு முடிச்சு போச்சா? சூப்பர். இந்த சந்தில் போயிடலாம். சந்தில் போய் இங்கே ஏதாவது இன்னும் சேஃப் இருக்க வேண்டியதான். அப்போ தான் தப்பிக்க முடியும். வராங்களா? செத்துனே இருக்காங்க சும்மா சும்மா எடுத்தோன்னே. என்னடா பண்ணுறீங்க? ஒரு மேக் பண்ணிட்டான். சூப்பர். பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டி சர்ப்ரைஸாக பண்ணிருக்காங்க. நீ நெட்டும் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. ஏங்க செத்துட்டாங்க எல்லாம். ஐயோ கன்னுடுறா. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு. இதுக்கு நான் தான் காரணம் நினைக்கிறேன். ஏங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்குங்க இங்கே. ஐயோ போச்சு. சூப்பர். ஏன்டா வரீங்க ஒன்றா? டேய் நீ ஏதாவது பண்ணுற தம்பி. டேய் மிஸ்டர் தருண் ஏதாவது பண்ணுப்பா. ஸ்கேர் 3rd லெவல்லாம் பண்ணி வச்சுருக்கான். பக்கா பாடிப்பான்னு நினைக்கிறேன். சூப்பராக அடித்தான் அப்போன்ட்டு. ஓகே ஏங்க அமௌண்ட்டு போட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது என்னங்க மேலே எக்ஸ்பி பாயிண்ட் எது ஏறிக்கிட்டு இருக்கு? ஆனால் எக்ஸ்பி தள்ள முடியல. போங்களாடி அடிச்சுன்னு இருக்கீங்க சும்மா சும்மா. 2 மேட்ச் சொல்லணும், 2 மேட்சும் தோல்வி. இருங்க சாம லோன் ஃப்ரீயாக போயிட்டு ஒரு போயா மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். மேட்சை முடிச்சிடலாம். இங்கே லோன் மிஷின் இருக்குது. இதுலேயாவது போயா வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். ஆனால் என்னென்னமோ ஒன்று வச்சுருக்கீங்க. இதே கன்று வித்தியாசமாக இருக்கா? இல்லை அதே கன்று தான். 1 டாப் வராது. ஆனால் 1 டாப் இருக்கு, அடிச்சு பார்க்கலாம். அதாவது அவ்வளோதான் ஃப்ளூ கிடையாது. ஸ்டார்டிங்கில் 1 டாப்பில் வந்துச்சு. இப்போ ஒன்றும் வர மாட்டேங்குது. கொஞ்ச நாள் கட்டு வந்ததுனால. இது யார் ஆப்போனட்? என்னென்னமோ வச்சுருக்காங்க பேர். இங்கே இருக்கான் பையன். அங்கே என்னடா க்ளோவல் போட்டுட்ருக்க? படம் மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது. அடிச்சு போட வண்டி. மூமெண்ட்டே வர மாட்டேங்குது. இப்போ அடிக்க வேண்டிய எல்லா ஷாட்டையும் மிஸ் பண்ணிட்டுருக்கேன். எங்கடா நீ ஓடிட்டு இருக்க? உடம்பு எடுத்து கொண்டு வர மாதிரிங்க. நான் அடிச்சு கொண்டு வரேன் தலைவனை. எங்க அடிச்சிட்டாங்க மொதல் மேட்ச்சு. போங்க, என்னென்னமோ அடிக்காங்க சரியா. எல்லாம் ஃப்ரீ ஃபயர் ஓல்டு பிளேயர்ஸ்லாம் போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா. இங்கே எங்கே ஓல்டு பிளேயர்ஸா இல்லை புதுசாக வந்து இப்படி அடிக்கிறாங்களான்னு தெரில. வாடா இந்த வாட்டி வாடா, உன்னை முடிக்கிறான்டா தம்பி. அங்கான க்ளோவல் வானத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே உட்காந்துட்டு எங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கியா? வா 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 வா. தலையை கட்டாத, தலையில் அடிப்பேன். ஆஃப்லைன் போயிட்டான். ஆஃப்லைன் போயிட்டான்னு நினைக்கிறேங்க அவன். தம்பி, ஆமாம் ஆஃப்லைனு. அடிக்க மாட்டேன், கவலைப்படாத. வெளியே வா. ஃபுல்லாக வந்துட்டியா? ஆனால் இங்கே வாடா. ஆஃப்லைன் போனால் அந்த மாதிரி சிம்பிளாக காட்டுமா? காணாமல் போயிட்டான். பக்கா எதுவும் இது கண்டெய்னர் உள்ள எதுவும் போயிட்டானான்னு தெரியலையே. இல்லை கரெக்டாக தான் வரும். எனக்கு தான் போயிட்டு வருதுன்ட்டு. அவன் பேர் என்னது? AKRN அருண். அது அவன் பேர். என்னடா பேர் வச்சுக்கிறீங்க ஏஸ்தட்டிக்கன்ட்டு. இந்த வாட்டி என்ன இருக்கிறான்? ஏங்க ஸ்னைப்பரில் அடிக்கிறாங்க. அவன் ஸ்னைப்பர் பிளேயர்லாம் நான் கிடையாதுடாடி தம்பி. அடிச்சு கிடிச்சு போட வரான் இங்கேருந்து. எங்க பொட்டுன்னு விட்றாங்க. அது டபுள் பேரல் மாதிரி. எங்கடா இருக்கீங்க? இங்கே தான் வந்துட்டானா? இங்கே வந்துட்டாங்க. எங்கே போங்க. இது ஒரு அடி வாங்கிக்கிறேன், ஒரு அடியாவது வாங்கிக்கிறேன். சூப்பர் முடிச்சிட்டாங்க. ஏங்க பொட்டுன்னு அடிக்கிறாங்க அதில்.
எப்படா ஏம் வைக்கிறீங்க? டிஃபால்ட் ஏம்டா. சென்சிட்டிவ் தான் வைக்கணுமா? ஃபுல்லாக தானே இருக்கு. வச்சலாவே இந்த வாட்டி அடிச்சிடாரா? ஏங்க ஒரு மேட்ச்சில் கூட போய் அடிக்கலாம் எப்படிங்க? இதுலேயுமே பிஆரும் சரி சிஎஸும் சரி இதில் கூட அடிக்கலாம் எப்படி? சங்கடம் மாறாது. எங்கடா இருக்க வாடா. ஐயோ அடிக்கிறானே. எங்க பாஞ்சு அடிக்கிறாங்க அவன். ஏன்டா பிளேயரா வரீங்க? ஒரு பாட்டாவது வாங்கடா. ஐயோ எங்க மானம் போச்சுங்க. அவ்வளோ அழுத்தி பிடிச்சிடலாம், வேற வழி இல்லை. அழுத்தி பிடிக்கல அவன் கிங்காக இருந்தானா அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும் மாதிரியே. ஏய் வாடா சீக்கிரம் வாடா, நீ முடிக்கிறேன்டா இந்த வாட்டி உன்னை போடுறேன்டா. பொறுமையாக ஆடலாம். ரஷ் பண்ணி அடிச்சு என்னத்த ஏங்க என்னென்னமோ ஆகுதுங்க கேம். சூப்பரா. ஏய் தம்பி உன் பேர் என்னடா? அருண். அங்கே என்ன பார்த்துட்டு திரும்படா. ஓகே சாமி இவங்ககிட்ட ஒன் டாப்புக்கெலாம் போனால் முடிச்சு விட்ருவோம் மாதிரி. ஒன் டாப்லேருந்து ஸ்னைப்பர் வரைக்கும் சாமி அழுத்தி பிடிச்சே மேட்சை முடிச்சிடலாமான்னு பாருங்க. அப்படியாவது ஒரு பயம் வாங்க முடியுதுன்னு பார்க்கலாம். சில்லியாக இருக்கலாம், பட் என்ன பண்ணுறது, அவன் எங்கே போனானே தெரியல. எங்கடா ஓடுற? ஏங்க அவன் மறைஞ்சு ஆடுறாங்க. இவன் எங்கே இருக்கானு கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் இங்கே பார்த்தேன் அவன். அவ்வளோ முடிச்சானே இல்லையா? ஏய் தம்பி இங்கே வழி இல்லையா? ஃப்ரீஸ் பாம் போட்டு கொல்லலாம், ஆனால் கொல்லக்கூடாது, தப்புது. நீங்கள் அந்த வீட்டு போய்க்க. சீக்கிரம் இதுக்கு ஏன்டா மெடிக்கெட்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? அடி வாங்க இருந்துருச்சா? என்ன குப்பரப்படுத்துக்கிட்டு இருக்க? கனவு பண்ணுறியா? ஏங்க இப்போ அவன்கிட்ட இங்கே எந்த கண் எடுக்க போகிறான்னு தெரில. இவன் பார்க்குறக்கே ஜோக்கர் மாதிரி வச்சுருக்கானே அவதார்லாம் மாசா. ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பா? எங்க பயங்கரமான ஆளுங்க வச்சுருக்காங்க மாதிரி கில்டில். டபுள் பேரில் ஒன் டாப் மேட்சா? ஐயோ கஷ்டம்தான். பார்க்கலாம் இருங்க என்ன பண்ண முடியுதுன்ட்டு. தம்பி நேராக வந்துடுறான் சொன்னேன்ட்டு. இது வானத்துக்கு போதே. எல்லா குளோரும் காலி. ஏங்க உடம்புல அடிக்கிறாங்க அவன் ஒன் டாப்னு சொல்லிட்டு. ஏங்க அடிச்சு பிடிக்கிறாங்க. அப்படி வேண்டாம் இது எடுக்கிற ஒன் டாப்பில் தான் அடிச்சு முடிச்சானான்னு தெரியலையே. ஏங்க மேட்ச்சு க்ளோஸுங்க இந்த வாட்டி. அவ்வளோதான், எல்லாத்துலேயும் தோல்வினா எப்படி? ஐயோ இந்த வாட்டி முடிச்சிடலாம். ஐயோ ஏங்க ஒன் ஷாட்டில் பண்ணிட்டாங்க. சூப்பர். இதுக்கு மேலே ஆடுற அளவுக்கு, இதுக்கு மேலே தோத்துட்டே இருந்தால் அவ்வளோதான், மனசு உடஞ்சு போயிடும். எல்லாத்தையும் தோத்தா அப்படிங்கிறது போங்களாடி, இதுவும் தேவையாடா எனக்கு. ஏங்க மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. நம்ம லாஸ்ட் 3 மேட்சுமே எங்கே எங்களை இருக்காங்க. ஆடின 3 மேட்சுமே தோத்துட்டே இருக்காங்க எல்லாத்துலேயும். பாருங்க, இதுலேயும் தோற்றுட்டோம், இதுலேயும் தோற்றுட்டோம், எல்லாத்துலேயும் தோத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி நாள் சரியில்லைன்னு நினைக்கிறேன், இல்லைனா இந்நேரம் முடிச்சிடலாம். சரி ஓகே, இந்த வீடியோ தர முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ். டாட்டா.